Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Bismillah, alhamdulillah, salatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. பிள்ளைகள் இன்றைக்கி மெக்கானிக்ஸில் இன்ட்ரடக்ஷன் செக்ஷனுக்கு போகிறோம். த ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஆஃப் த மெக்கானிக்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாங்கள் மோஷன் சம்பந்தமாக சில விஷயங்கள் இதுக்கு ப்ரீவியஸ் இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னது வீடியோ கிளிப்பில் பார்த்துருப்பீங்க. அதில் நான் மோஷன் சம்பந்தமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், சரி, மோஷன் சம்பந்தமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இருக்கணும்ன்றது சம்பந்தமாக நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த மோஷன் சம்பந்தமான அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரணும் என்றால் பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சில ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது. இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் தான் இப்போ நான் இந்த போர்டில் டிஸ்பிளே பண்ணியிருக்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். அப்போ இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஐடியாக்கள் இது சம்பந்தமான அறிவு இல்லை என்றால் சரி, உங்களால் எந்த ஒரு காலத்துலையும் ஃபிசிக்ஸில் மோஷன் சம்பந்தமான விளக்கத்தை எடுக்கவே இல்லை. சரி, அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்கணும். சரி, அதாவது இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி சம்பந்தமான டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்பீட், வெலோசிட்டி, அடுத்தது ஆக்சலரேஷன். சரி, அடுத்தது இப்போ நீங்கள் அட்வான்ஸ் லெவல் செய்கிறதுக்கு தான் ஃபிசிக்ஸ் படிக்கிறதுனால உலகத்தில் என்ன நடக்குது, அதில் உள்ள ஃபிலோசஃபி என்ன, அதுக்கு பின்னால் வாட் இஸ் த தியரி பிஹைண்ட் இட், வாட் இஸ் ஹேப்பனிங் இல்லையா எங்கிறதையும் தாண்டி அது கட்டாயம் நமக்கு அது அந்த 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 ஆங்கிளில் தான் நம்ம பார்க்கணும் எப்பயுமே. அதையும் தாண்டி நீங்கள் ஏ லெவல் எக்ஸாமும் செய்ய வேண்டி இருக்கிறதுனால சரிதானே, அந்த ஏ லெவல் எக்ஸாமுக்காக வேண்டி ஒரு சில ஈக்குவேஷன்ஸ், அதோடு சம்மந்தப்பட்ட சில கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் நாம் இதில் டெவலப் பண்ணி கொண்டு போக வேண்டிய ஒரு தேவை இருக்குது. சரியான பிள்ளை. இப்போ இந்த பாடத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு ஒரு 2 டேர்ம்ஸை ஞாபகப்படுத்துகிறேன். இதுவும் ஒரு ஞாபகப்படுத்தல் தான். உண்மையாக சொல்லப்போட வருஷக்கணக்காக படித்த ஒரு விஷயம், சரிதானே. இதை சின்ன பிள்ளைக்கு வழங்கப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு வழங்கப்படுத்துகிற அளவுக்கு இப்போ நீங்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாம் அட்வான்ஸ் லெவலுக்கு வந்தாச்சு, சரிதானே. அப்போ சின்ன பிள்ளைகளுக்கு வழங்கப்படுத்துகிற மாதிரி வழங்கப்படுத்தின ஒரு வீடியோ வந்து நான் நினைக்கிறேன் இந்த இதிலேயே இந்த சேனல்லேயே உங்களுக்கு கிரேட் 10 பிள்ளைகளுக்கு அவங்கள ஸ்டார்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் சம்மந்தமாக அவங்களுக்கு கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பார்க்கலாம். அதில் படம் வரைஞ்சி ஒன்றாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு வழங்கப்படுத்தி இருக்கிறேன். விளக்கத்தை தரத்துக்கு அவ்வளோ போதுமான, சரிதானே. அந்த அளவுக்கு இறங்கி ஒரு விளக்கத்தை நான் இதுக்கு தர்றதுக்கு விரும்பலைன்னா இது பல தடவை நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகி உலகில் அப்படி அடி வாங்கி, சரிதானே, எத்தனையோ கொஸ்டின்ஸ் எல்லாம் செஞ்சு அதை இதை பற்றி நிறைய படித்து முடிச்சுட்டு கான்ஃபிடென்ட்டாக ஓலெவல் ரிசல்ட்ஸும் வாரத்துக்கு முன்னாடி ஏலெவலுக்கு வந்த பிள்ளைகளாக தான் நீங்கள் இருப்பீங்க, சரிதானே. அப்போ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக வந்து உங்களை நான் கொண்டு போய்த்து கான்ஃபிடென்ட் இல்லாத பிள்ளைகளாக மாற்ற விரும்பவும் இல்லை. நாங்கள் படிக்க போகிறது எக்ஸலரேஷன். அந்த எக்ஸலரேஷன் உங்களை எக்ஸலரேட் பண்ணி விடணுமே ஒழிய நான் உங்களை டீசலரேட் பண்ணுறதுக்கு விரும்பலை, சரிதானே. அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், கொஞ்சம் கூடுதலாக போகும். அதுக்கு முன்னால் உங்களுக்கு ஞாபகப்படுத்தின ஒரு 2 டேர்ம்ஸ். அது என்ன டேர்ம்ஸ் என்றால், இந்த உலகத்தில் உள்ள ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை, எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸையும் நாங்கள் முக்கியமான 2 மேஜர் குரூப்ஸுக்குள்ளே பிரிக்கலாம், சரிதானே. அது ஏன்னு சொன்னாங்க பிள்ளைகள். இப்போ சில ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது, அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸுக்கு மேக்னிடியூட் இருக்குது, ஒரு மேக்னிடியூட் இருக்குது, சரி, ஒரு வேல்யூ ஒன்று இருக்கும், ஒரு பெறுமதி ஒன்று இருக்கும், சரி. அதுக்கு மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது, அதுக்கு எந்த ரெஃபரன்ஸும் இருக்காது, எதுவுமே இருக்காது, வெறும் மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்குது, சரி. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதாக இருந்தால் ரிலேட்டிவ் அட்டமிக் மேஸ், சரி. இப்போ நாங்கள் மெக்கானிக்ஸ் இந்த படிக்கிற காலத்தில் இப்போ நீங்கள்லாம் ஆரம்பிச்சும் இருப்பீங்க அட்வான்ஸ் லெவல் கெமிஸ்ட்ரியில், சரி. ரிலேட்டிவ் அட்டமிக் மேஸ் என்றால் என்ன, சரி, சார் அணுத்திணிவு, சரி. அப்போ ரிலேட்டிவ் அட்டமிக் மேஸில் உங்களுக்கு சொல்லித்தர பாடம் என்ன, ரிலேட்டிவ் அட்டமிக் மேஸ். உதாரணத்துக்கு சோடியத்துடைய ரிலேட்டிவ் அட்டமிக் மேஸ் என்ன, சோடியத்துக்கு ரிலேட்டிவ் அட்டமிக் மேஸ் என்ன என்று கேட்டால் 23 என்று சொல்கிறீங்க, சரி. அப்போ இதை குவான்டிஃபை பண்ணுறீங்க, வேல்யூ ஒன்று குவான்டிஃபை பண்ணுறீங்க, ஒரு பெறுமதி கொடுக்குறீங்க. ஆனால் இந்த வேல்யூவுக்கு எந்த விதமான யூனிட்டும் கிடையாது, சரி. 23 என்ன, 23 அவ்வளோதான், சரிதானே. வெறுமினே நாங்கள் குவான்டிஃபை பண்ணுறோமே ஒழிய, ஒரு வேல்யூ ஒன்று கொடுக்குறோமே ஒழிய அதுக்கு எந்த யூனிட்டும் இருக்காது, சரி. அதே நேரத்தில் நீங்கள் ஓ லெவலில் படிச்சிருப்பீங்க வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், முறிவு சுட்டின்னு படிச்சிருப்பீங்க, சரி. ஒரு கிளாஸில் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை நீங்கள் படிக்கிற நேரத்தில் எப்படி சொல்லியிருப்பீங்க, 1.5 வந்து சொல்லியிருப்பீங்க. அது மாங்கான்னு சொல்லிக்க மாட்டீங்க, தேங்கான்னு சொல்லிக்க மாட்டீங்க, அது யாருன்ற ஒரு கதையே இருந்திருக்காது, சரிதானே. 1.5 இஸ் 1.5, ஜஸ்ட் அ நம்பர். ஆனால் அது குவான்டிஃபை பண்ணப்பட்டிருக்குது, இந்த வேல்யூ ஹேஸ் பின் கிவன், சரிதானே. இப்படி ஒரு டைப் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை உலகத்தில் நீங்கள் பார்க்கலாம். நான் இன்னும் அந்த மேஜர் 2 டைப்ஸுக்கு வரல, அப்படியான ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை உலகத்தில் பார்க்கலாம். அப்போ அந்த வேல்யூவை கொடுத்தால்தான் அதில் அர்த்தம் உண்டு வரும், சரி. அப்படி
இப்போ உதாரணத்துக்கு சோடியத்தோட ரிலேட்டிவ் அட்டமிக் மேஸுக்கு ஒரு வேல்யூ ஒன்று கொடுத்தால் தான் அந்த அது எவ்வளவு பாரம்ங்கிற ஒரு பிக்சர் ஒன்று வரும். இப்போ இப்படி யோசிச்சு பாருங்கள், மெக்னீசியத்தில் ரிலேட்டிவ் அட்டமிக் மேஸ் வந்து நீங்கள் உலவிலே படித்தது தான் இலவிலையும் படித்து கொண்டு இருப்பீங்க. 24 நினைக்கிறேன், நான் அறிஞ்ச மட்டும் சரிதானே. அப்போ இது 23 இது 24ங்கிற இந்த ரெண்டு வேல்யூவையும் வச்சுக்கொண்டு நான் உங்கள்கிட்ட சும்மா கேட்டால் ஒரு அட்டம் ஆஃப் மெக்னீசியம் அண்ட் 1 அட்டம் ஆஃப் சோடியம் எடுத்து வச்சுக்கொண்டு இது ரெண்டில் எது பாரம் கூட என்று கேட்டால் இது சிம்பிளாக சொல்கிற பதில் என்ன இல்லை, இப்போ தான் பாரம் கூடச்சு. அப்போ அந்த 24ங்கிற நம்பரை கொடுக்க போய் தானே ஒரு பாரம்ங்கிறது நமக்கு விளங்குது. ரிலேட்டிவ் அட்டமிக் மேஸுங்கிறது வந்து அந்த ரிலேட்டிவ் அட்டமிக் மேஸ் இவருக்கு கூட இவருக்கு குறைவுங்கிறத வச்சு தான் நம்ம சொல்கிறோம் 1 atom of magnesium is but mass than the weight than the 1 atom of sodium. சரிதானே. அப்போ அந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள பாரத்தை நாங்கள் இப்படி டிஃபைன் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இவங்களை இந்த வேல்யூவை நாங்கள் கொடுத்ததுனால. சரி, அப்போ அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வி நீட் வேல்யூஸ். சரி, அப்போ அந்த வேல்யூ மட்டுமே உள்ள சில ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது. இவரால் எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு வாட்டர் எடுத்துக்கோங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் என்னன்னு கேட்டால் நீங்கள் உலகில் படித்தது 1.33 ஒரு பியூர் வாட்டருக்கு 1.33 அளவுக்கு இருக்குமென்னு வைங்களேன். சரிதானே. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கொண்டு நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டால் இவர் என்ன சொல்லுவோம். ஏன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நீங்கள் பின்னால் படிப்பீங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்றாலே அர்த்தம் என்னன்னு சொன்னால் த பர்சன் ஹூ கேன் மோர் ரிஃப்ராக்ட் த ரே. சரிதானே. நல்லா ரிஃப்ராக்ட் பண்ணக்கூடிய ஆள் யாரோ அவரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பெருசாக இருக்குது. சரி, அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்று சொல்கிறது வந்து இந்த வேல்யூ எங்களுக்கு என்ன சொல்லுது, நல்லா ரிஃப்ராக்ட் பண்ணக்கூடிய ஆள்ங்கிற ஒரு ஐடியா எங்களுக்கு கொண்டு தருது. அப்போ நேச்சரில் இது மாதிரியான ஐடியாக்கள் எடுத்துக்கொள்ளணும். ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸுக்கு ஒரு வேல்யூ ஒன்று நாம் கொடுத்துருக்கோம். சரி, அதை குவான்டிஃபை பண்ணுற ஒரு மெத்தடும் நம்மள்ட்ட இருக்கணும். அதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ஆரம்பமான வகுப்புகள்லேயே படிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரிதானே. அப்போ நாங்கள் இந்த வேல்யூவை நாங்கள் கொடுக்கறதுக்கு பழகிட்டோம், அது உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் அடுத்த கட்ட நகர்வு என்னன்னு சொன்னால் இப்போ இந்த வேல்யூவோட சேர்த்து சில ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் உங்களுக்கு பார்க்கலாம். எப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு யூனிட் ஒன்று அவர்கிட்ட கையாண்டிருப்பாங்க. ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்டில் அதை ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்டுக்கு மையமாக வச்சுக்கூட ஒரு யூனிட் ஒன்று அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, யூஸ் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு என்ன பாரம் எவ்வளவு என்று கேட்டால் சரி அவ்வளவு இருக்காது, ஒரு 80 கிலோகிராம் இருக்குமென்று வைங்களேன். சரி, இது 80 என்று வெறுமனே நான் சொன்னாலும் மீனிங்லெஸ். கிலோகிராமையும் சேர்த்து சொல்லும் போது தான் ரைட், ஓகே, எவ்வளவு பாரம்ங்கிறது விளங்கு. சரி, இப்போ இதே நான் ராத்தல்லையும் சொல்லலாம். இப்போ ராத்தலில் சொன்னேன்னு சொன்னால் இதை விட கூட ஒரு வேல்யூ கொண்டு வரும். சரி, இப்போ நான் உதாரணத்துக்கு இதை நான் ராத்தலில் சொல்கிறதுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2.5 மல்டிப்ளை பண்ணணும்னு வைங்களேன். சரி, இப்போ 2.5 நான் 200 இதை நான் போடுறேன்னு வைங்களேன். இதை நான் 200 சும்மா போட்டேன்னு சொன்னால் என்ன பார்க்குறவங்களாம் பயந்துருவாங்க அப்படி. சரிதானே. வாட் இஸ் யுவர் வெயிட், வாட் இஸ் யுவர் மேக்ஸ் கேட்டால் ஐம் 200 சொல்லிட்டேன்னு வைங்களேன். சரிதான், நிறைய பேர் பயப்படுவாங்க. இது என்னடா 200க்குரிய உடம்பா இதுன்னு சொல்லி. சரிதானே, நான் மெலிஞ்சாள் ரைட். அதனால் என் பாரம் வந்து அந்த அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. அப்போ இந்த இடத்துல நான் யூஸ் பண்ண போகிற ராத்தல் ரைட். இது ராத்தல். அப்போ நாங்கள் இந்த யூனிட்டை கொடுக்கலன்னா அந்த நம்பருக்கு மீனிங் இல்லாமல் போய். ஆனால் இங்கே யூனிட் கொடுக்கலன்னா நம்பருக்கு மீனிங் இல்லாமல் போகிறோம். ஆனால் இந்த இடத்துல யூனிட்டை கொடுக்கலன்னா நம்பருக்கு மீனிங் இல்லாமல் போயிடும். அப்போ சில ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது. தோஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆர் ரிக்வயர்டு பட் த யூனிட் ஆஸ் வெல் ரைட். இஃப் யூ கிவ் த யூனிட் ஒன்லி த நம்பர் கெட்ஸ் பட் த மீனிங் ரைட். இது ஒரு விஷயம். மூணாவது ஒரு குரூப் இருக்குது. இந்த குரூப் யாருன்னு சொன்னால் அவருக்கு யூனிட்க்கு நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு யூனிட் கொடுத்தாலும் போதா, அந்த மாதிரியான ஆட்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொன்னால்தான் அவரை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரி, அவரை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னால் மூணாவது ஒரு விஷயத்தையும் நாங்கள் அவருக்கு இன்க்ளூட் பண்ணோம். அதுதான் அந்த அந்த எவ்வளவு மேக்னிடியூடோ அது என்ன யூனிட்டில் இருக்குதோ அது எந்த டிரெக்ஷனில் இருக்குதுங்கிறதையும் சேர்த்து சொல்லணும். இது மூணாவது டைப் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு அலுமாரியை தள்ளினேன். சரி, எவ்வளவு ஃபோர்ஸோடன்னு சொன்னால் 100 நியூட்டனோட தள்ளினேன். அலுமாரி அசையவே இல்லை என்று ஒருத்தர் சொல்கிறாருன்னு வைங்க. சரி, அலுமாரி அசையவே இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறார் ரைட். இப்போ இதில் மேக்னிடியூடும் இருக்குது, யூனிட்டும் இருக்குது. அலுமாரி அசையலை. ஏன் அசையலைன்ற கேள்விக்கு இதை ரெண்டையும் வச்சு கொண்டவங்களுக்கு முடிவு சொல்லிடுறாரு. சரி, இப்போ இதுதான் அலுமாரின்னு வைங்க. இந்த கபடி சிய ரைட். இந்த இடத்துல ஒரு கட்டொண்டு இருக்குதுன்னு வைங்க. இப்போ இவர் இப்படி இந்த அலுமாரியை தள்ளி இருந்தால் எந்த காரணத்தை கொண்டு இந்த அலுமாரி அசைய போகிறது இல்லை. சரி, இப்போ இந்த 100 நியூட்டனை இவர் இப்படித்தான் அப்ளை பண்ணியிருக்கிறார், இந்த டிரெக்ஷனில் அப்ளை பண்ணியிருக்கிறார்.
அப்போ அப்ளை பண்ணினதுனால இந்த அல்மாரி வந்து இந்த கபர்ட் வந்து மூவ் ஆகலை. சரிதானே? இப்போ இந்த கபர்ட் மூவ் ஆகாததுக்கு காரணம் சொல்கிறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் இந்த மேக்னிடியூடையோ இந்த யூனிட்டையோ மட்டும் வச்சுட்டு எதுவும் செய்ய இயலாது. யூ ஷுட் மென்ஷன் த டிரெக்ஷன் ஆஸ் வெல். சரிதானே? இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இந்த டிரெக்ஷன் இல்லை, அப்போ இந்த ஃபோர்ஸை கொடுத்திக்கணும். நீங்கள் இந்த அலுமாரியை இப்படி ஒரு டிரெக்ஷனில் இழுத்திருந்தால் 100 நியூட்டனோட, இல்லாட்டி இந்த டிரெக்ஷனில் நீங்கள் இந்த ஃபோர்ஸை கொடுத்திருந்தால் இந்த அலுமாரி இப்படி மூவ் ஆகி இருக்கும் நாங்கள் சொல்லுவோம். சரி, அப்போ இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். ஓ லெவலில் படித்தது தான், திருப்பி ஏ லெவலுக்கு வந்து புதுசாக தான் நான் தெரிஞ்சு கொள்வேன் போகப்படாது. இதுதான் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ரைட்? அப்போ இந்த ஃபோர்ஸுங்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு ரைட் எப்படி மேஸுங்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு மேக்னிடியூடும் யூனிட்டும் போதும், எப்படி இந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மேஸ்ங்கிறதுக்கு மற்ற ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுங்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸுக்கு வந்து நம்பர் மட்டும் போதுமோ, அதே மாதிரி ஃபோர்ஸுங்கிறவருக்கு வந்து இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு இந்த மேக்னிடியூட், அடுத்தது யூனிட், அதோட சேர்த்து டிரெக்ஷன் என்று சொல்லி இன்னொருத்தரும் தேவைப்படுறார். ரைட்? அப்போ இந்த மூணையும் சொன்னால்தான் அது சம்பந்தமான ஒரு கம்ப்ளீட் ஐடியா வரும். இல்லைன்னு சொன்னால் ஒரு ஹாஃப் ஆஃப் த ஐடியா யூ ஆர் கோயிங் டு கெட். சரிதானே? அப்போ கம்ப்ளீட் ஐடியா, இஃப் யூ வாண்ட் டு கெட் கம்ப்ளீட் ஐடியா அபவுட் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி, தென் யூ ஷுட் ரிக்வயர் த மேக்னிடியூட், யூனிட், அட் த சேம் டைம் த டிரெக்ஷன் ஆஸ் வெல். சரிதானே? ரைட். இப்போ இவங்க ரெண்டு பேர் யாரு, நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன ரெண்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸையும் ஒரு கேட்டகரிக்குள்ளே கொண்டு வரோம். இந்த ரெண்டாவது மூணாவது சொன்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டியை ஒரு கேட்டகரிக்குள்ளே கொண்டு வரோம். இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸுக்கு நாங்கள் சொல்கிறது வந்து ஸ்கேலர் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்கேலர் குவான்டிட்டிஸ். சரி, இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு சொல்கிறது வந்து வெக்டர் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். சரியான பிள்ளை? அப்போ நமக்கு ஸ்கேலருக்கும் வெக்டருக்கும் நாங்கள் நம்ம ஒரு டெஃபினிஷன் பாடமாக்கியிருப்போம். நம்ம அந்த டெஃபினிஷனுக்கு போகாமல் இருப்போம். சரிதானே? நம்ம ஒரு விஷயத்தோடு விளக்கம் கொண்டு எடுப்போம் பிள்ளைகள். நார்மலாக ஸ்கேலர் வெக்டர் என்று சொல்கிறது என்னன்னு சொன்னால், இந்த ஸ்கேலருங்கிற கேட்டகரிக்குள்ள வர ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு சிலதுகளுக்கு நம்பர் மட்டும் போதும். த மேக்னிடியூட் இஸ் இனஃப். ரைட்? சிலதுகளுக்கு த மேக்னிடியூட் அண்ட் த யூனிட் இஸ் இனஃப். சரிதானே? ஆனால் வெக்டருங்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் என்று சொல்லி சொன்னால் அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸு கட்டாயம் மேக்னிடியூட் இருக்கணும், யூனிட் இருக்கணும், அதே நேரம் டிரெக்ஷனும் இருக்கும். சரி, சில நேரங்களில் நீங்கள் இப்படி பாடமாக்கி இருப்பீங்க. ரைட்? த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் விச் ஹேஸ் மேக்னிடியூட் அண்ட் த டிரெக்ஷன் ஆர் வாட் வெக்டர் குவான்டிட்டிஸ். சரி, த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் விச் ஹேஸ் ஒன்லி த மேக்னிடியூட் ரைட் இஸ் ஸ்கேலர் குவான்டிட்டிஸ். சரிதானே? நாங்கள் அப்படி சொல்கிறது அவ்வளோ பொருத்தம் இல்லை. அது ஓலவெல்ல நீங்கள் படித்த டெஃபினிஷனாக இருக்கட்டும், அட்வான்ஸ் லெவலுக்கு வந்தது போகிற விச் ஹேஸ் என்று சொல்கிறதுக்கு கூட ரைட் விச் கேன் பி அண்டர்ஸ்டுட் வெல். ரைட்? அதை விளங்கி கொள்ளணும்னு சொன்னால் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் எந்த அந்த பார்வையில் நம்ம போகணும்னு சொல்லி சொன்னால் நமக்கு மிச்சம் ஈஸியாக இருக்கும் இந்த ஃபிசிக்ஸை வழங்கி கொள்வது. சரியான பிள்ளை? ரைட்? அப்போ இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் 2 types of physical quantities are there. One is scalar quantities, the second one is vector quantity. சரிதானே? இந்த விஷயத்தை நீங்கள் வழங்கி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி அந்த இடத்துக்கு வருவோம். The physical quantities, the types of some types of physical quantities to understand about the motion. Right? Distance. சரிதானே? Distance and displacement. இந்த டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் தமிழில் சொல்லுவாங்க தூரம் இடப்பெயர்ச்சின்னு சொல்லி. இந்த டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் உங்களுக்கு நல்லா தெரியும். த மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த். ரைட்? எவ்வளவு தூரம், எவ்வளவு நீளம்ங்கிறது சம்பந்தமாக லென்த்தோட மெஷர்மெண்ட் தானே. இப்போ இந்த லென்த்தில் மெஷர்மெண்ட் டிஸ்டன்ஸுங்கிறது வந்து என்னது, இப்போ நான் இப்படி ஒரு பாத்வேல மூவ் ஆகி இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு, சரி இந்த பாத்வேல இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு சரி நாங்கள் மூவ் ஆகிற நேரத்தில் நம்ம இப்படி போன இந்த பாத்வே, இந்த பாத்வேக்குன்னு சொல்லி ஒரு லென்த் ஒன்று இருக்குது. அந்த டோட்டல் லென்த் இஸ் கோயிங் டு பி டிஸ்டன்ஸ். சரிதானே? ஆனாலும் நம்ம என்னதான் பார்த்து எடுத்து போயிருந்தால் நம்ம போயிருக்கிறது எங்கே, இங்கேருந்து இங்கே. சரி, அப்போ இவ்விடத்துல இருந்து நாங்கள் டிஸ்பிளேஸ் ஆகி இருக்கிறது இந்த இடத்துல. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இதில் இருந்து அதுக்கு நாங்கள் டிஸ்பிளேஸ் ஆகியிருக்கிறோம் என்று டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நாங்கள் சொல்லுவோம். சரிதானே? இப்போ இந்த ரெண்டு குவான்டிட்டியிலையும் பிள்ளைகள் இதில் உலகில் நிறைய படித்தது சம்மந்தமாக டீப்பான நாலேஜ் உங்களுக்கு இருக்குது. சரி, இதில் நான் இன்னும் உங்களுக்கு வச்சுக்கிட்டு இது பண்ணுறதுக்கு விரும்பலை. சரி, இந்த இவ்வளோத்தோடு நான் முடிச்சு கொள்றதுக்கு நினைக்கிறேன். சரி, இதில் உங்களுக்கு லேவலுக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லுவேன். பிள்ளைகள் இதில் டெஃபினிஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் டெஃபினிஷன் இதை எப்பயும் தலையில் வச்சுக்கொள்ளும். ரைட்? இந்த டெஃபினிஷனை எங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு குழப்பம் வந்தாலும் சொல்லி பாருங்கள்,
டக்குன்னு அந்த இடத்துல இருக்கிற குழப்பத்தை இல்லாமல் பண்ணிக்கலாம். என்ன டெஃபினேஷன் உங்களுக்கு? the shortest distance or the perpendicular distance between the starting and end point. ஆரம்பத்தானத்துக்கும் இடைத்தானத்துக்கு இறுதித்தானத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய செங்குத்து தூரம் அல்லது குறுகிய தூரம். சரி, this is the shortest distance. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தூரம் அதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கப்படும். இதில் இந்த டிஸ்டன்ஸுங்கிற குவான்டிட்டி பிள்ளைகள் டிரெக்ஷனில் டிபெண்ட் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு இங்கேருந்து கேண்டிக்கு எவ்வளோ தூரம் என்று கேட்டால் 80 கிலோமீட்டர்னு சொல்லுவோம். இப்போ 80 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர்ஸ்ன்றது நம்ம யாரும் சொல்கிறல்ல. கேண்டிக்கு வந்து 200 கிலோமீட்டர்ஸ் இந்த டிரெக்ஷனில், அந்த டிரெக்ஷனில் என்று சொல்ல மாட்டோம். இந்த சைடால் போங்கோண்டுவோம். அதே சைடால் நீங்கள் காட்டின கை திசைக்கே மனுஷன் போயிடுச்சுன்னு சொன்னால் கேண்டிக்கு போகலாது, பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் சேரும். சரிதானே? அப்படி போகலாது. இப்படி காட்டுறாரு, கேண்டிக்கு எங்கே போகணும், இதோ இப்படி போங்கோ அப்படின்னு ஒருத்தர் காட்டுறாருன்னு வைங்களேன். இதோ அப்படியே போங்கன்றதுக்காக ரோட்டில் அவர் காட்டின திசையிலேயே போனாருன்னு சொன்னால் அவருக்கு போய் சேரலாது. சரி, போய் சேரலாம், ஆனால் போய் சேரல அது கேண்டிக்கு. சரி, அப்போ கேண்டிக்கு ஒருத்தர் போய் சேரணும்னு சொன்னால் அவர் எப்படி ரூட் இருக்குதோ அந்த ரோட்டில் இப்படி என்னென்ன வளைவுகள் இருக்குதோ எல்லாத்தையும் சந்திச்சு கொண்டு போகணும். அப்போ அது எல்லாத்தையும் சந்திச்சு கொண்டு அவர் போய் சேர்றாரு அவரோட டெஸ்டினேஷனுக்குன்னு சொன்னால் அதில் டோட்டல் லென்த்து அதான் இந்த இதிலெல்லாம் போர்ட்லெல்லாம் போட்டிருப்பாங்க. 100 கிலோமீட்டர்ஸ், 200 கிலோமீட்டர்ஸ், 150 கிலோமீட்டர்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கிறது. சரிதானே பிள்ளையா? அப்போ அந்த டிஸ்டன்ஸுங்கிறது வந்து அது டிரெக்ஷனில் டிபெண்ட் ஆகிடுது. அது ஒவ்வொரு டிரெக்ஷனில் மெஷர் பண்ணலாம். சரிதான், இப்படி 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 தான் வளைஞ்சா மெஷர் பண்ணலாம். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்ல போகல, அதில் மிச்சம் கவனமாக இருக்கணும். இப்போ பிள்ளையா நான் இப்போ கம்பா டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன். சரிதானே? கம்பா டிஸ்ட்ரிக்டில் இருந்து கொண்டு இப்போ நான் கேண்டிக்கு போக போகிறேன்னு வைங்களேன். இதான் நான் இருக்கிற இடம், இதான் கேண்டின்னு வைங்களேன். இப்போ நான் கேண்டிக்குடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டை 50 கிலோமீட்டர்ஸ்ன்னு சொல்கிறேன். சரிதானே? இந்த 50 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நான் இந்த நோத்தில் இருந்து எவ்வளவு ஆங்கிளில் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்றதை சொன்னால் சரியாக கேண்டி எங்களுக்கு ஃபைன் பண்ணிக்கலாம். கேண்டிக்கு தான் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. இந்த தீட்டா கொஞ்சம் அங்கால விலகினாலும் என்ன நிலைமை? அதே 50 கிலோமீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வேறு ஏதோ ஒரு ஊருக்கு தான் நம்ம போய் சேரும். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பற்றி பேசும்போது ரைட் கட்டாயம் இந்த ஆங்கிளை பேசும். இந்த ஆங்கிள் தான் பிள்ளைகள் டிரெக்ஷன் சொல்கிறது. டிரெக்ஷன் சொன்னால் நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத். இந்த வெஸ்ட் சவுத்துன்னு நம்ம சொல்கிறது இருக்குது. இது வந்து டிரெக்ஷன் தான். சரி, ஆங்கிள் தான். நோர்த்தில் இருந்து 90 டிகிரி எடுத்தால் ஈஸ்ட். சரி, எனக்கு ஈஸ்ட், உங்களுக்கு வெஸ்ட்டுகள் வந்து நோர்த்தில் இருந்து இந்த 90 டிகிரி எடுத்தால் ஈஸ்ட். சரி, நோர்த்தில் இருந்து 180 டிகிரி எடுத்தால் சவுத். நோர்த்தில் இருந்து 270 டிகிரி எடுத்தீங்கன்னு சொன்னால் வெஸ்ட். சரிதானே? அப்போ நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்துன்னு சொல்கிறது எல்லாமே வந்து என்ன சாமான்? ஆங்கிளோட சம்மந்தப்பட்டது. இப்போ இதில் நாங்கள் ஆங்கிளோட சொல்கிறோம். ஆங்கிளில் தான் வளமையாக சொல்லுவோம். நாங்கள் பின்னாலேயும் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி என்ன டிரெக்ஷனில் இருக்குதுன்னு கேட்க போகல இந்த ஆங்கிளை மென்ஷன் பண்ணி விட்டோம்னா சரி, நோர்த்தில் இருந்து எவ்வளோ ஆங்கிள், ஈஸ்ட்டில் இருந்து எவ்வளோ ஆங்கிளை மென்ஷன் பண்ணி விட்டோம்னா விஷயம் சரி. சரி, அப்போ நோர்த்தில் இருந்து தீட்டா ஆங்கிள் டுவர்ட்ஸ் த ஈஸ்ட். சரிதானே? இவ்வளோ தூரத்துக்கு போனால் 50 கிலோமீட்டர்ஸுங்கிற லென்த்தை நீங்கள் டிஸ்பிளேஸ் ஆகினீங்கன்னு சொன்னால் கேண்டி வந்து சேரும். இல்லாமல் ஆங்கிள் இல்லாமல் சொல்கிறேன்டால் சேம் 50 டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லா பக்கமும் இருக்குது. பிள்ளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஒரு சென்டராக எடுத்துக்கொண்டு இப்படி ஒரு சர்க்கிளுக்கு இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த சர்க்கிளில் இருக்கிற அந்த சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்களுக்கு தரப்போகிறது 50 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு தான். அப்போ டிரெக்ஷன் சொல்லலைன்னு சொன்னால் டிரெக்ஷன் சொல்லாமல் நீங்கள் இதை செஞ்சீங்கண்டா இப்போ சாதாரணமாக ரோட்டில் போகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஹெலிகாப்டரில் போகும்போது யாராவது இந்த ரோட்டில் இருக்கிற மாதிரியே வளைஞ்சா போவாங்க. ஹெலிகாப்டர் நம்ம என்னதுக்கு போகிறோம்? குயிக்காக போகிறதுக்காக. இங்கே வந்து ஜப்னா போகிறோம். சரி, அந்த A9 ரோட் வந்து எப்படியெல்லாம் பெண்ட் எடுத்து போகுதோ அந்த பெண்டுக்கே பிடிச்சி வந்து ஹெலிகாப்டர் பறந்து போவோம். அப்படியே ஒரு நாளும் பறந்து போவாது. சரி, அவன் என்ன செய்வான்? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி டெஸ்டினேஷன் எவ்வளோ ஆங்கிளில் நம்ம விடணும்னு பார்த்து அந்த ஆங்கிளில் நேராக கொண்டு போய் போடுவோம். வார வழியில் ஏதாவது பில்டிங் அது இதுகள் இருந்தால் மட்டும்தான் அவனுடைய டிரெக்ஷன் சேஞ்ச் ஆகுமே ஒழிய நேராக ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு தான் முயற்சி எடுப்பான். 7 அளவுக்கு மேலுக்கு ஏறி தான் போக பார்ப்பேன். சரிதானே? அப்போ அங்கே நடக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட். சரிதானே? அப்போ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு சரியாக ஆங்கிளை கொடுக்கணும். ஆங்கிளை சரியாக கொடுக்கலன்னு சொன்னால் கம்பா டிஸ்ட்ரிக்டில் இருந்து கேண்டிக்கு போகிறதுக்கு ரெடியாக இன்னொரு ஹெலிகாப்டர் கடைசியில் வைத்து கடலாம் பற்றி நிற்கும். ஆங்கிளை கொடுக்காட்டி. சரிதானே? இங்கே ஏதாவது இந்த இந்து சமுத்திரத்தில் ஏதாவது ஒரு வகையில் வைத்து கேண்டியை தேடிட்டு. சரி, கேண்டி அங்கே கிடைக்காது. ரைட், கேண்டிக்கு போகணும்னா ஆங்கிளை சரியாக சொல்லணும் பிள்ளை. அப்போ டிஸ்டன்ஸுங்கிறது வந்து ஏனது ஸ்கேலர் குவான்டிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஏனது வெக்டர் குவான்டிட்டி. அந்த வெக்டர் குவான்டிட்டிக்கு டிரெக்ஷன் எப்படி அதை ஹெல்ப் பண்ணுது அதை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றதுக்குன்றதை நீங்கள் இப்போ வழங்கியிருப்பீங்க.
சரியான பிள்ளை. அடுத்தது நீங்கள் ஸ்பீட் வெலோசிட்டி படிச்சிருப்பீங்க. இந்த ஸ்பீட் வெலோசிட்டி நாங்கள் படிக்கிறோம். இந்த டிஸ்டன்ஸை டைமோட நாங்கள் இது பண்ணினா ரிலேட் பண்ணினோம்னு சொன்னால் அது வந்து ஸ்பீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, ரைட். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைமோட நாங்கள் ரிலேட் பண்ணோம்னு சொன்னால் அதை வெலோசிட்டின்னு சொல்லுவோம். நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஒரு வளைஞ்சு போகிற ஒரு ரோடுக்கு வேணுமானால் சரி, இந்த டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வேறு வேல்யூ எடுக்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் வந்து கண்டிக்கு 80 கிலோமீட்டரும் டிஸ்பிளேஸ்மெண்ட் 50 கிலோமீட்டரும் எடுக்கலாம், சரிதானே. ஆனால் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுதுன்னு வைக்கணும். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இதான் எண்ட் பாயிண்ட். ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு போகுது. அப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகுதுன்னு சொன்னால் இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் என்ன, இந்த லென்த், டிஸ்பிளேஸ்மெண்ட் சேம் லென்த், சரிதானே. அப்போ டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் சேம் ஆகுது. அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனில், ரைட், எது லீனியர் மோஷன் அல்ல, ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனில் வந்து இந்த ஸ்பீடும் வெலோசிட்டியும் சேம் வேல்யூ இஸ் கோயிங் டு பி டேக்கன், சரிதானே. ரெண்டுமே ஒரே வேல்யூவாக இருக்க போகுது. அப்போ ஸ்பீடுங்கிறதுக்கு நீங்கள் படித்தது தான், திருப்பி அது இது பண்ண முடியுமில்ல. இந்த ஸ்பீடுங்கிறதுக்கு ஈக்குவேஷன் என்ன, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டைம் அண்ட் த டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக், சரிதானே, ரைட். அடுத்தது velocity is equal to displacement over time taken, சரிதானே. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் நாங்கள் வழங்கி வைக்கிறோம் இந்த பாடத்தில், சரிதானே பிள்ளை. அப்போ இந்த இடத்துல நீங்கள் வழங்க வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ரைட், டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்பீட் வெலோசிட்டிங்கிறதுல, ரைட், அதாவது இந்த டிஸ்டன்ஸோட இந்த அதாவது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனில் வந்து இதெல்லாம் ஈக்குவல்ங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த இடத்துல விளங்கிக் கொள்ளணும், சரி. இது இவ்வளவு தான் இதில் உள்ள ஆக முக்கியமான சில விஷயங்கள். அடுத்து யூனிட் கொடுக்குறது, இது மீட்டர், இது செகண்ட், அப்போ மீட்டர் செகண்ட் -1, சரிதானே. அப்போ இதுவும் மீட்டர், இதுவும் செகண்ட், அப்போ அதுவும் மீட்டர் செகண்ட் -1, சரி. இப்போ நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். இந்த டிஸ்டன்ஸுங்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டி, இப்போ நம்ம ஏன் இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் படிக்கிறோம், மோஷனை பற்றி படிக்கிறது. அப்போ மோஷனை பற்றி படிக்கிறது இந்த டிஸ்டன்ஸையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிற இந்த ரெண்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை மட்டும் வச்சு எங்களுக்கு வந்து இந்த குவாலிட்டி ஆஃப் த மோஷனை சொல்லிடுறது. எப்படி குவாலிட்டியாக இப்போ போயிட்டுருக்குது, இந்த குவாலிட்டி ஆஃப் த மோஷன் சரியான கஷ்டம், அது சொல்லலாது. உதாரணத்துக்கு ஒரு ஆள் வந்து 1 ஹவரில் கேண்டிக்கு போகிறார், சரி. இன்னொருத்தர் 2 ஹவர்ஸில் கேண்டிக்கு போகிறார். ஏங்கிறவர் 1 ஹவரில் போகிறார், பிங்கிறவர் 2 ஹவர்ஸில் போகிறாருன்னு வைங்க. இப்போ 1 ஹவரில் போனவர் குயிக்காக போனாரா, 2 ஹவர்ஸில் போனவர் குயிக்காக போனாரான்னு கேட்டால் நம்ம சொல்கிறது என்ன, இந்த 1 ஹவரில் போனவர் குயிக்காக போனார். அப்போ இந்த குவாலிட்டியை பற்றி பேச போல் என்ன சொல்லுவோம், ஏ இஸ் வெரி ஃபாஸ்ட், ரைட், பி இஸ் ஸ்லோன்னு சொல்லுவோம். இல்லாட்டி ஏ குயிக்காக இருக்குது, பி வந்து குயிக் குறவுன்னு சொல்கிறோம். அப்போ நான் அதில் குவாலிட்டியை பற்றி பேசுகிறேன். இப்போ இந்த குவாலிட்டியை பற்றி பேசும்போது ஏங்கிறவர் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 80 கிலோமீட்டர்ஸ் வைங்க, சரி. பிங்கிறவர் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இந்த சேம் 80 கிலோமீட்டர்ஸ். ரெண்டு பேரும் ஸ்லோவாக ஃபாஸ்ட்டாக போனதுக்கு வந்து போகிற டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆக போகிறது இல்லை, சரிதானே. அப்போ டிஸ்டன்ஸுங்கிறது சேம் 80 கிலோமீட்டர்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேம் 50 கிலோமீட்டர்ஸ் போத், சரி. அப்போ ரெண்டு பேரும் சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட் சேம் டிஸ்டன்ஸுக்கு போயிட்டாங்கன்னால் இப்போ ஏ எவ்வளோ தூரம் போனார், 80 கிலோமீட்டர்ஸ், பி எவ்வளோ தூரம் போனார், 80 கிலோமீட்டர். இந்த ரெண்டையும் வச்சுக்கொண்டு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், எங்களுக்கு அவர் எப்படி போனார் இவர் எப்படி போனார்ன்னு கேட்டால் நமக்கு சொல்லிடாது. எப்போ சொல்லி ஏழுமா இருக்குது, டைமோட ரிலேட் பண்ணினார். அப்போ டைமோட நாங்கள் ரிலேட் பண்ணினோம்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், எனது அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி குவாலிட்டியாக மூவ் ஆகிருக்குதுன்றது சொல்லலாம். த குவாலிட்டி ஆஃப் த மோஷன் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் when we compare the distance with the time, சரி. when we compare the displacement with the time. அப்போ இந்த வெலோசிட்டி ஸ்பீடுங்கிறது வந்து ஒரு சும்மா சாதாரணப்பட்ட ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு நினச்சிடவானா, அது நமக்கு அதில் குவாலிட்டி மோஷன் குவாலிட்டியை சொல்லித்தர ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி மிக முக்கியமான அளவு, சரிதானே. இதை மனசில் வச்சுக்கொள்ளும் பிள்ளைகள், இது ஆக முக்கியமான ஒரு செக்ஷன், சரி. அப்போ இது வந்து இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் சம்பந்தமாகவும் ஸ்பீட் வெலோசிட்டி சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கிறோம், சரி. அடுத்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் ஆக்ஸலரேஷன் சம்பந்தமாக பார்ப்போம். பரக்கல்லாஹு ஃபீக்கும், ஜஸாக்குமுல்லாஹ்.